அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது. 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பயிற்சியாளர் பிருத்திவிராஜன் கணேசன் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. சார், என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா சார்? நல்லா கேட்குது சார். சார், நான் ஸ்லைட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன் சார். எஸ் சார், ப்ளீஸ். சார், ஸ்லைட்ஸ் விசிபிளா இருக்குங்களா சார்? தெரியுது சார், கிளியர் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். புதுசா சொல்றதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச நட்புகளில் வந்து புதுசா சொல்றதுக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. நட்புகளை பத்தி சிறப்புகள் நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு மாசமும் வந்து அந்த தலைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 850 நாட்களை நெருங்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நட்புகளுடைய தனிச்சிறப்பு. அதாவது ஒரு மாதமும் தலைப்பு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, நீங்க யாராவது ஒருத்தர் கெஸ்டை இன்வைட் பண்ணீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல நான் வச்சிருந்தேன். தரம் நிரந்தரம் இந்த மந்த் வச்சிருக்கும் போது ஒரு நண்பர் பார்த்துட்டு அவர் வந்து இங்க ஒரு மரச்சக்கு என்ன வந்து ஆட்டி வித்துட்டு இருக்காங்க. ஒப்பந்தமல்லியில ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு. இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய லெவல் ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் இருந்துட்டு நம்ம தான் பிசினஸ் பண்ணணுமே அப்படிங்கிற இடத்துல வந்திருக்காங்க. ஒரு என்டர்பிரனர் உருவாக்கும் போது அவங்களுக்கு என்ன பெயின் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தரம் நிரந்தரம் பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஆகி போச்சு. சார், உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல பார்த்தா சார் தரம் நிரந்தரம் வச்சிருக்கீங்க, அது என்ன சார் அது, நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, உங்க டீம் ஏதாவது இருக்காங்களா, நான் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னாரு. தாராளமா சார், நீங்களாம் வரணும் அப்படிங்கிறது தான் நாங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள கூட்டு வந்தாரு. 2-3 செஷன் வந்தாரு. டைம் கிடைக்கிறது இல்லை, டைம் கிடைக்கிறப்ப அப்பப்போ வந்துட்டு இருக்காங்க. இந்த மந்த் வந்து நானும் பங்கேற்றுக்கிறேன் சார், எனக்கு ஒரு டேட் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. நான் ஃபவுண்டர் கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு டேட் சொல்றேன், டேட் கம்மியா தான் இருக்கு அப்படின்ட்டு நேற்று நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் எதுக்கு இந்த மொத்த கதையும் சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து நட்புலரியோட தரம். இது ஒரு தலைப்பை வச்சுட்டு நம்ம ஸ்டேட்டஸ்ல வைக்கும்போது நாம இல்லைன்னா கூட நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பேசணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கூடிய அந்த பிக்சர், அந்த தலைப்பு, அந்த மெசேஜ் இந்த மாதிரி இருக்கணும். அதான் நம்மளுடைய தரம். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றோம், என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய தரத்தை வந்து இந்த சொசைட்டி வந்து நிர்ணயிக்குது. இந்த ஆள் அது இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு பீங் அ ட்ரெயினர் அப்படிங்கிற போது நம்ம ஒரு நிறைய ட்ரைனிங் நம்ம ட்ரெயினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். எத்தனையோ ட்ரைனிங் வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்காக, பணத்துக்காக எடுக்கிற ட்ரைனிங் உண்டு. சில ட்ரைனிங் வந்து பெருமைக்காக எடுக்கிற ட்ரைனிங் உண்டு. ஒரு ட்ரைனிங்ல வந்து நமக்கு பெரிய இன்கம் இல்லை அப்படின்னா கூட அந்த ட்ரைனிங்கை நம்ம ப்ரொமோஷன்ஸ்ல இதில் பயன்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி, ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனில வருது. இந்த கம்பெனி நம்ம ப்ரொஃபைல் இருந்ததுன்னா நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பெட்டரா இருக்கும். இதை வச்சு நம்ம ஒரு மைலேஜ் எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த ட்ரெயினர் வந்து அந்த அந்த இதை எடுக்கிறது, அந்த 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 ஒரு ஆஃபர் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ட்ரெயினர் எல்லாத்துக்குமே தெரியும், இங்க இருக்க ட்ரெயினர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா ட்ரைனிங்லயுமே நிறைய சம்பாதிச்சிட முடியும்னு சொல்ல முடியாது. சில ட்ரைனிங்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இன்கம் அதுல இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம எதுக்கு எடுத்து பண்றோம் அப்படின்னா, நமக்கு அந்த நேம் வேணும், நம்ம அந்த ப்ரொஃபைல நம்ம அதை சேர்த்துக்கிறதுனால நம்மளுடைய தரம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கறது நினைக்கிறது உண்டு. அந்த வகையில நட்புலரியை வந்து நம்ம ஸ்டேட்டஸ்ல வைக்கும் போது அதற்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு சரியான ஒரு ரெசிப்ரோகேஷன் சொசைட்டில இருந்து என்ன ஏதுன்னு கேட்கறாங்க, வர்றாங்க, 4 பேர் பயனடைறாங்க அப்படிங்கிற போது அது நட்புலரியோட பெருமை அப்படின்னு அந்த இடத்துல நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதத்தோட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தரம் நிரந்தரம் அப்படிங்கிற டாபிக்ல அந்த பேர் சொன்னாலே போதும், தரம் எளிதில் விளங்கும் அப்படின்ட்டு. சார், இந்த விளம்பரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப அதே ஸ்லோகன் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது, இப்ப அது இல்லை.
பேர் சொன்னாலே போதும் தரம் எளிதில் விளங்கும். செட்டிநாடு சிமெண்ட்ஸ்ல வரும் சார். எக்ஸலன்ட் சார், தேங்க்யூ லக்ஷ்மி சார். சார் பெயர் சொன்னாலே போதும் தரம் எளிதில் விளங்கும் அப்படின்னாங்க. ஏன் சார் செட்டிநாடு சிமெண்ட்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்லோகன் வச்சாங்க? யாராவது அதை எலாபரேட் பண்ண முடியுமா? செட்டிநாடு சிமெண்ட் பேர் சொன்னா என்ன சார் தரம், எப்படி சார் விளங்கும்? பேர்ல என்ன சார் தரம் இருக்கு? அது ஆக்சுவலி அந்த செட்டிநாடு ஹவுஸ் எல்லாம் அதை வச்சு பில்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் சார், பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க சார். செட்டிநாடு ஹவுசஸ் எல்லாம் எப்படி சார் இருக்கும்? நல்ல இந்த தூணோட நல்ல ஆக்சுவலி அந்த காலத்துல சுண்ணாம்பு காரையெல்லாம் வச்சு கட்டி நல்ல மழமையான ஹைஃபையா இருக்கும் அந்த காலத்திலேயே அப்படின்னு. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் சார். பர்மா தேக்கு வந்து இன்னைக்கும் அதை விற்கலாங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சிருப்பாங்க, மறுபடியும் வித்தா. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். சார் சொல்லுங்க. அரண்மனை மாதிரி பெருசா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். எல்லா பாயிண்ட்டுமே வந்துச்சு சார், கிட்டத்தட்ட எதிர்பார்த்த எல்லா பாயிண்ட்டுமே வந்துச்சு. ஆக்சுவலி சிமெண்ட் கண்டுபிடிக்கிற காலத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க சில கலவைகளை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கடுக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க சார். கடுக்காய், முட்டையில இருந்து அதை வெள்ளைக்கரு எடுத்து பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு, கடுக்காய் இதெல்லாம் உடைச்சு ஊத்தி மிக்ஸ் பண்ணி அந்த அந்த கலவையில வந்து அவங்க பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒன்னு ஸ்ட்ரென்த் சார். சிமெண்டே கண்டுபிடிக்கலன்னா பாத்துக்கோங்க. சிமெண்டே கண்டுபிடிக்காத காலத்துல அரண்மனை மாதிரி ஒரு பில்டிங், ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் கட்டுறது அப்படின்னா அது எப்படி வந்து அது நிற்கும், தாங்கி நிற்கும் அப்படிங்கிறத அந்த செட்டிநாடோட தரம் ஒண்ணு. இன்னொன்னு நல்லா அருணகிரி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பேசிஸா இருக்கும் சார். நான் வந்து ஒரு காரைக்குடியில வந்து 1000 ஜன்னல் வீடு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நண்பர்களே. 1000 ஜன்னல் வீடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வீட்டுல வந்து 1000 ஜன்னல்கள் இருக்கும் சார். யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க சார், தயவுசெய்து மீட் பண்ணிக்கோங்க சார் ப்ளீஸ். சார் 1000 ஜன்னல்கள். தேங்க்யூ சார். 1000 ஜன்னல்கள் இருக்கும் அந்த வீட்டுல. ஜன்னல் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சின்னதா ஜன்னல் வச்சு 1000 ஜன்னல் கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ஜன்னலுமே நம்மளுடைய நில வாசல் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸ் இருக்கும். 5 அடி 6 அடி 7 அடிக்கு இருக்கும் ஒரு ஜன்னலுமே. கிட்டத்தட்ட 1000 ஜன்னல் இருக்கிற வீடுனா பாத்துக்கோங்க, ஒரு பெரிய தெருவே கவர் பண்ணி கட்டியிருப்பாங்க. அந்த 4 பக்கம் தெரு போயிட்டு வந்தாலே நமக்கு அந்த ஊர் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடு. எனக்கு ஏன் அந்த வீடு நல்லா தெரியும்னா, அந்த வீட்டோட அவுட் ஹவுஸ்ல எங்க பெரியப்பா குடியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த வீட்டுக்கு நான் போக வர பழக்கம். இப்போ லீவ் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் போயிருக்கேன், போய் பார்த்துருக்கேன், விளையாண்டுருக்கேன். அந்த வீட்டோட தோட்டத்து சாவி எல்லாம் பெரியப்பா கிட்ட இருக்கும். செட்டியார் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரிய, அப்பவே நான் சொல்றது வந்து 30-40, நான் குழந்தையா இருக்கும் போது பாத்துக்கோங்களேன். இப்ப எனக்கு 53 வயசு. 40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த செட்டியாரோட ஃபேமிலி வந்து ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. யூஎஸ்ல இருந்து வருவாங்க. ஒரே ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் 2 நாள் இருப்பாங்க. அப்புறம் திருப்பி அடுத்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆள் இருக்க மாட்டாங்க. இபி கனெக்ஷன்லாம் கூட இருக்காது. அவங்க வரும்போது கனெக்ஷன்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப பெருசா இருக்கும். உள்ள போய் நான் பாத்திருக்கேன். அந்த கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த பெரிய ஹால் எல்லாம் உள்ள போய் பார்க்கும்போது அந்த ஒரு ராயல்னஸ், அந்த ரிச்னஸ் செட்டிநாடுல வந்து எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்க முடியும். அதனால பேர் சொன்னாலே போதும் தரம் எளிதில் விளங்கும் அப்படின்ட்டு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, செட்டிநாடுன்னா இப்படிதான் இருக்கும். சார் ஏதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், பேசலாம் சார் ப்ளீஸ். சொல்லுங்க சார். ஒன்னும் சார், 1000 ஜன்னல் வீடுன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ஒரு பாட்டுல வரும். இந்த சண்டைக்கோழி அப்படின்னு ஒரு படத்துல வந்து 1000 ஜன்னல் வீடு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல அந்த கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ரிமெம்பரன்ஸ். 1000 ஜன்னல் வீடா, கரெக்ட், அந்த பாட்டுல வரும். கரெக்ட். ரொம்ப மிகப்பெரிய வீடு. அதாவது பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும் அப்படின்னா செட்டிநாடு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறனால சிமெண்ட் வந்து இட்ஸ் ரெலவென்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுனால பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகன் வச்சிருந்தாங்க. குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம சொல்லக்கூடிய விளக்கம் தான். இது வரைக்கும் இத்தனை நாள் நம்ம பார்த்த விளக்கங்கள் எதுவும் ஒண்ணு. அது ஜஸ்ட் ஒரு இதுக்காக, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் போட்டிருக்கேன். த டிகிரி ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆர் சுப்பீரியாரிட்டி ஆஃப் சம்திங் often measured against standard or requirement. அது மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும்னா வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்ட்டு, குறைஞ்சபட்சம் அந்த பர்பஸையாவது மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறது. அதை விட பெட்டரா இருந்தது அப்படின்னா அது அந்த பர்டிகுலர் பிராண்டோட தரம் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம். அது அந்த குவாலிட்டி அப்படின்னா அதான். ஒரு லேமேன்ட்ட போய் நான் கேட்கறேன் சார், ஒரு லோக்கல்ல ஒரு இளநீ விற்கிற தாத்தாட்ட போய் நான் அது தரம் அப்படிங்கிறதுனா என்னன்னு நான் கேட்கிறேன். என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? லோக்கல்ல ஒரு முருங்கைக்காய் விற்கக்கூடிய ஒரு பாட்டிட்டையோ, ஒரு கீரை விற்கக்கூடிய ஒரு தாத்தா கிட்டையோ, இளநீ விற்கிற தாத்தா கிட்டயோ நான் போய் கேட்கறேன், தரம்னா என்னங்கய்யா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இயற்கை உரத்தை உரையாவித்த பயிர் வைத்த கீரை அல்லது முருங்கை தென்னை என்றுதான் சொல்லுவாங்க. கண்டிப்பா இயற்கையா ஒரு பொருளை கொடுக்குறாங்க, ஏன் உடம்புக்கு நல்லது, அதுதான் தரம் அப்படின்னு சொல்லலாம். வேற ஏதாவது ஞாபகத்துக்கு வருதுங்களா?
அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளவு நாளைக்கு அவங்களுக்கு வருது அப்படிங்கறத வச்சு அவங்க நல்ல பொருள் இவ்வளவு வருஷம் இருந்துச்சு அவர்கிட்ட வாங்கினது அந்த மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா. எக்ஸலன்ட் மேம். டியூரபிலிட்டி பத்தி பேசுவாங்க. இதை ஏமா ஒதுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கோ அதெல்லாம் கொடுக்கலாமாங்க, நல்லது தானங்க கொடுக்கணும், இதை தூக்கி போட்டுருவாங்க, அப்புறம் வந்து இளநியோ இதோ கொஞ்சத்தை ஒதுக்கி வச்சிருவாங்க, நல்லதை கொடுக்கணும்னு. கண்டிப்பா காசு கொடுக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தரமான பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நியாயம், ஒரு எண்ணம் மனசுல இருக்கும். அதுதான் நம்ம மண்ணோட வளம் அப்படிங்கிறது. அதுதான் இதெல்லாம் வந்து மேலை நாடுகளை வந்து நம்ம சொல்லி கொடுப்போம். தரம் நீ குவாலிட்டியா வச்சிருந்தீங்கன்னா பிசினஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுல ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்பார்ன் நேச்சர், நம்ம பிறக்கும் போதே நம்ம பிறவியில நம்ம ஜீன்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வாங்கின காசை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம். அதே மாதிரி காசு வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து சரியான பொருளை கொடுக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, கடன் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நிறைய நேச்சரான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம இயற்கையில இருக்கு. அதான் அந்த மண்ணோட வளம்னு சொல்ல முடியும், நம்மளுடைய கல்ச்சர்னு சொல்ல முடியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார், வீரசேகரன் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது பொருளை ஒதுக்கி வச்சிருப்பாங்க, இதெல்லாம் காசு கொடுக்கணும்னு கொடுக்க முடியுமா, இது நல்லா இல்லாத பொருளுங்க அப்படின்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பார்கெனே பண்ணாம நம்ம வாங்கி முடிச்சிட்டோம்னா கூட அந்த தாத்தாக்கு மனசு வந்து கேட்காது. அப்பா எல்லாரும் பார்கென் பண்ணி பாயிண்ட் போனா அந்த பையன் ஒண்ணுமே கேட்கல, எந்தாப்பா ஒரு முறுக்கை கூட்டு கொடுப்பாரு, இந்த முறுக்கை சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாரு. ஒரு சின்ன கேரட் இருக்கும், அதை எடுத்து போட்டு விடுறது, எடுத்துக்கப்பா எடுத்துட்டு போன்னு கொடுப்பாங்க. அது அவங்க வந்து பீப்புளோட மனசாட்சின்னு சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிளா ஒரு 3 வார்த்தையில நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா 3 லைன் ஒரு டெஃபினிஷன் சொல்ல முடியும்னா எக்ஸலன்ஸ் இன் பீயிங். இருக்கிறதுல பெஸ்ட் ஓட்டு போடுறோம் இல்லையா, இருக்கிற கொல்லியில எந்த கொல்லி பெட்டர் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா அந்த மாதிரி சொல்லிக்கலாம். தரம் அப்படிங்கிறதுல இருந்து எந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். தரம் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இடத்துக்கு இடம் மாறுபடும். ஸோ இந்த பொருளுக்கு என்ன விலை கொடுக்குறோம், இந்த விலைக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படின்னு மக்களுக்குமே யோசிப்பாங்க. இது இருக்கிற வரைக்கும் தான் மக்கள்கிட்ட அந்த தரம் இருக்கும், தரம் பத்தி கான்சியஸும் இருக்கும். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா துணி வாங்குவாங்க கடையில போய், நம்ம பெரியவர்கள் நம்மளுடைய தாத்தாவோ நம்ம அப்பாவோ மாமாவோ கடை கூட்டி போய் துணி வாங்கினாங்கன்னா எப்படி பார்த்து வாங்குவாங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அது இப்ப 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா அதை பத்தி தெரியாது. ஒரு துணி வாங்குறதுன்னா எப்படி பார்த்து வாங்குவாங்க சார்? ரொம்ப நாளைக்கு உழைக்கிறத பார்த்து வாங்குவாங்க. நல்ல திக்கா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குவாங்க. நல்லா திக்கா இருக்கிற மாதிரி வாங்குவாங்க. ரொம்ப நாளைக்கு உழைக்கிற மாதிரி இருக்கான்னு பாப்பாங்க. காயம் போகாத கலரா வாங்குவாங்க. சில கலர்லாம் காயம் போகாத கலரா பார்த்து வாங்குவாங்க. எக்ஸலன்ட் சார். சாயம் போகாத கலரா பார்த்து வாங்குவாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா துணிய பார்ப்பாங்க சார். தெரியும் சார். முதல்ல வந்து நமக்கு கட்டுப்படி ஆகுமா, என்ன விலை கேட்டுட்டுதான் எல்லா பொருளும் அந்த காலத்துல வாங்கிட்டு இருந்தோம். நம்ம எது கேட்டாலும் ஃபர்ஸ்ட் விலையை கேட்போம். எக்ஸலன்ட். ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா கூட லிஸ்ட பார்த்துட்டு தான் ஃபுட் ஆர்டர் பண்ண காலங்கள் இருந்தது. ஆனா இப்ப சாப்பிட்டுட்டு தான் விலையே தெரிஞ்சுக்கிறோம். கரெக்ட். மக்களுடைய பர்ச்சேசிங் பவர் வந்து டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மனசால நிறைய மாறி இருக்காங்க. எஸ் சார். சார், அது மட்டும் இல்லாம ஒரு துணி எடுக்கும்போது அது அவங்களுக்கு மட்டும் இருக்காது, அவங்களோட தங்கைகள் இல்ல தம்பிகள் ஒரு அட்லீஸ்ட் வந்து அவங்களோட கூட பிறந்தவங்கள அதை யூஸ் பண்ற மாதிரி பார்ப்பாங்க சார். துணி எடுக்கும் போதே இந்த மாதிரிதான், அது வந்து சின்னதா தைக்கவே மாட்டாங்க, பெருசா அடுத்தது ஒரு அது தலைமுறைக்கு வரும் சார். 2 தலைமுறை வர மாதிரி பார்த்திருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தது நான் பார்த்திருக்கேன் சார். சூப்பர் சார், சூப்பர். சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த பையன் வந்து பிறந்த வருஷம் வாங்கினது சார், அது எப்படிப்பாங்க ஒரு ஜம்காலத்தை காமிச்சாங்கன்னா சொல்லுவாங்க, சார் பையன் பிறந்த வருஷம் வாங்கினது சார், அது அப்படி இருக்கு சார், என்னுடைய கல்யாணத்துக்கு வந்த சீதனம் சார் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கல்யாணத்துக்கு அது கல்யாணம் பட்டு வேட்டி பட்டு சேலை அப்படின்னா அது கேட்கவே வேணாம். அது வந்து ஒரு இன்னும் ஸ்பெஷலா வச்சிருப்பாங்க, தலைமுறையை தாண்டி வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு குடும்பத்தோட சொத்து அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அதாவது ஒரு தலைமுறையை தாண்டி யூஸ் பண்ணக்கூடிய விதமெல்லாம் உண்டு அப்படின்ட்டு. துணியை வாங்கும்போது துணியை கையில பிடிச்சிட்டு விரல் உள்ளு விட்டு அப்படி இழுத்து பார்ப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஜிஎஸ்எம் கணக்குலாம் நமக்கு என்ன தெரியும், நம்ம அந்த ஃபீல்டும் கிடையாது. இருந்தாலும் அந்த துணி பிதிர்ந்து வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. தெரியும் பையன் போட்டு அரைச்சு கிழிச்சிடும் அப்படின்ட்டு. கனமா இருக்கணும்னு சொல்லி ரமேஷ் சார் சொன்னாங்க. காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் யோசிப்பாங்க மக்கள். துணியை இழுத்து பார்த்து இந்த துணி ஒர்த்தா இல்லையாப்பாங்க. இன்னும் சில இடங்கள்ல பட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது எரிச்சு பார்த்துவாங்க, ஒரிஜினல் பட்டான்னு பார்ப்பாங்க. ஓரமா எடுத்துட்டு போய் செக் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க. எஸ்னா அதை செக் பண்ணி பார்ப்பாங்க, ஃபயர் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் வந்து அதை டிப் பண்ணி பார்ப்பாங்க.
தண்ணியில டிப் பண்ணி பார்ப்பாங்க. இவங்க கேட்கறதுக்கு ஹெசிடேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கடைக்காரங்களே இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. சார் நீங்க என்ன டெஸ்ட் வேணா பண்ணிக்கலாம், வாங்க சார், இங்க பின்னாடி இவங்க செக் பண்ணி காப்பாங்க அப்படின்ட்டு செக் பண்ணி காப்பாங்க. செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எதுக்கு நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, தரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த விலைக்கு இந்த பொருள் இது தரம், இந்த பொருள் இன்ன பர்பஸ்க்காக வாங்கக்கூடிய இந்த பொருள் இன்ன விலைக்கு கிடைக்குது அப்படின்னா இது தரம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு குவான்டிஃபை பண்ணக்கூடிய அறிவு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு இயற்கையாவே நம்ம மக்களுக்கு வந்து உண்டு. அது வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம அதை எக்ஸாம்பிளா பார்த்திருக்கோம். இது வந்து இது ஒரு ஃபேமஸான ஹோட்டல் சார். ஏசியாலே ஒரு மிகப்பெரிய ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு ஹோட்டல் சென்னையில இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருக்கா பேர் சொல்ல முடியுமா சார்? சார் ஐடிசி கிராண்ட் சோலா சார். இது ஐடிசி கிராண்ட் சோலா மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்ல முடியும். இருக்கக்கூடிய இந்த ஹையஸ்ட் ரெண்ட் இருக்கக்கூடிய ஒரு சூட் வந்து இங்கதான் நம்ம இருக்குன்னு சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு சென்னையோட ஐக்கான்னு சொல்ல முடியும். அவ்வளவு மிகப்பெரிய ஹோட்டல். இந்த ஹோட்டல்ல இப்ப சப்போஸ் நான் ஒரு 3 இட்லி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், 3 இட்லி வித் சர்வீஸ் டாக்ஸ் எல்லாமே சேர்த்தோம்னா 450 ரூபா சார், 450 ரூபா. ஆனா அதே டைம்ல இந்த ஐடிசிக்கு பக்கத்துலயே நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நம்ம ஒரு அம்மா உணவகத்துல நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இட்லி நல்லா தான் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா 3 இட்லிஸ் ருபீஸ் 3 ரூபீஸ், 1 ரூபி 1 இட்லி. இப்ப பிரைஸ் மாறி இருக்கான்னு தெரியல. நான் வந்து அம்மா உணவு வந்த புதுசுல நான் யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். அப்ப நான் உள்ள போய் சாப்பிட்டுருக்கேன். அப்போ 1 ரூபா ஒரு இட்லி, 5 இட்லி 6 இட்லி நினைக்கிறேன் ஒரு பிளேட்ல கொடுப்பாங்க. இப்ப வந்து அது என்ன மாதிரி பிரைஸ் ஏதாவது மாத்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. சோ இதுல தரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சார், ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கக்கூடிய அதே தரம் நம்ம இங்க எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீட்னஸ் எதுவுமே இருக்காது, சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் மினிமம் ஸ்டாண்டர்ட்க்கு என்ன வேணுமோ அதான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாண்டர்ட் ரெக்யர்மெண்ட்க்கு என்ன வேணுமோ அதை பண்ணிருப்பாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பீட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செருப்பை கழட்டி விட்டுட்டு ஹோட்டலுக்குள்ள போனேன். சாப்பிட்டுட்டு வெளியில வரும்போது செருப்பு இல்லை, செருப்பு காணாம போச்சு. சோ ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு 5 ரூபாய் இட்லிக்கு ஆசைப்பட்டு ஒரு 600 ரூபாய்க்கு செருப்பு காணாம போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மக்களுக்கு கடைசியில மிஞ்சி நிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தரம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என்னோட 600 ரூபாய் செருப்பை நான் விட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனா என்னைய பொறுத்த மட்டும் அங்க மிஞ்சி நின்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குவாலிட்டி தான். கவர்மெண்ட்ல இந்த அளவுக்கு தரமா பண்றாங்க, மிகப்பெரிய விஷயம். செருப்பு காணாம போறது அப்படிங்கிறது அந்த சொசைட்டில இருக்கக்கூடிய பிரச்சனை. அது கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் கிடையாது. கவர்மெண்ட் வந்து ஒரு எவ்வளவு அழகா இனிஷியேட் பண்ணி ஒரு சாப்பாடு கொடுக்கணுங்கிற எண்ணம் கொண்டு வராங்க. பட் மக்கள் எந்த தரத்துல இருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ண அதை யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் எந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அதை பாக்குறோம். பட் இந்த மாதிரி செருப்பு காணாம போற விஷயம் கண்டிப்பா ஸ்டார் ஹோட்டல்ல நடக்காது. ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு கீச்சன் காணாம போச்சுனாவே ரகலை பண்ணிடுவான் அவன். கண்டிப்பா அதை ஹைஃபை அப்படிங்கிற போது அவன் வந்து நம்மள மாதிரி லேஸ்ல விட்டு வரக்கூடிய ஆள் கிடையாது. அவன் ஹைகோர்ட் வரைக்கும் போவேன் பார்த்துக்கோ அப்படின்னு கத்திடுவான். ஹோட்டலே 2 கொட்டு போயிடும், எடுத்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க. சோ அதனால அதோட தரம் வேற, இதோட தரம் வேற. ஆனா அம்மா உணவகத்துல நம்ம வாங்கக்கூடிய இட்லி வந்து தரம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, இந்த பணத்துக்கு இந்த இடத்துல இந்த பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட இந்த விஷயம் தரம், அந்த பர்பஸ்க்காக ஸ்டார் ஹோட்டல்ல உருவாக்கப்பட்ட அந்த விஷயம் தரம். அந்த தரம் வந்து பாத்தீங்கன்னா இடம், அதோட பிரைஸ், என்ன பிளேஸ்ல இருக்கு, என்ன பர்பஸ்க்காக படிக்கப்பட்டது, இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம சேர்த்தா நம்ம தரம் அப்படின்னு சொல்ல முடியும். ஒய் குவாலிட்டி, திருப்பி நான் அங்கேயே தான் சூட் பண்றேன். குவாலிட்டின்னா என்ன சார், ஏன் சார் குவாலிட்டி வேணும், குவாலிட்டி என்னன்னு பார்த்தோம். குவாலிட்டி ஏன் சார் வேணும், எதுக்கு சார், எதுக்காக குவாலிட்டியை பத்தி நம்ம பேசணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. நம்மளுடைய பர்பஸ் சால்வ் ஆகணும் சார். நம்ம என்ன பர்பஸ்க்காக ஒரு பொருள் சர்வீஸோ ஒரு பொருளோ தெரிவிச்சுக்கிறோமோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகணும். நம்மளுடைய மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் டியூரேஷன் அது வந்து சர்வ் பண்ணணும். எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் சார், தேங்க்யூ சார். ஒரு பர்பஸ் இருக்கும், அந்த பர்பஸ் சால்வ் ஆகணும். அதான் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த பர்பஸாவது சால்வ் ஆகணும். தட் இஸ் குவாலிட்டி. வேற சார்? சார் சொல்லுங்க சார். கார்டன் எடுத்துக்கிட்டோம்னா பாதுகாப்பு சார், மெயின் பாதுகாப்பு. அதை வச்சுதான் குவாலிட்டி நம்ம கேட்கறோம். எஸ் எஸ் சார், கண்டிப்பா சார். கார்டன் எடுத்தோம்னா மெயினா பாதுகாப்பு, அப்புறம் தான் மீதி எல்லாமே. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாதுகாப்பு. சூப்பர் சார். வேற ஏதாவது சொல்ல முடியுமா சார்? குவாலிட்டினா என்ன சார், ஏன் எதுக்காக குவாலிட்டி பத்தி நம்ம பேசுவோம் சார்? கரெக்ட் சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார். எஸ் சார், எஸ் சார். நாம சார் சொல்லுங்க. நாம் கொடுக்கும் பணத்துக்கு குவாலிட்டியான உணவு நமக்கு கிடைக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும் சார். ஏன்னா பணம் அதிகமாக கொடுத்து விட்டு குவாலிட்டியான உணவோ பொருளோ கிடைக்கவில்லை என்றால் நமக்கு தான் மனம் வருத்தம் ஏற்படும். கண்டிப்பா கண்டிப்பா, கரெக்ட் சார். நம்ம கொடுக்குற பணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்பஸ் மீட் அவுட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் குவாலிட்டி. அதுக்காக நம்ம குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பாக்குறோம். ஏன் எதுக்காகலாம் குவாலிட்டி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாலிட்டி வந்து குவாலிட்டியில ஒரு பெர்மனன்சி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல சக்சஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். குவாலிட்டி கேரண்டின்னு எடுத்துட்டீங்கன்னா குவாலிட்டி ஷுட் பி பர்மனன்ட். குவாலிட்டி வந்து
பர்மனண்டா இருக்கணும். சாரி, பிகாஸ் இட்ஸ் a continuous process of improvement. ஒரு இடத்துல வந்து குவாலிட்டி எதுக்காக நம்ம பாக்குறோம் அப்படின்னா continuous process of improvement. அந்த ஆக்ஷன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சேவையோ ஒரு ப்ரொடக்ஷனோ கண்டினியூஸா இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா கண்டிப்பா நம்ம குவாலிட்டி இல்லாம நம்ம திங்க் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் அ ஒன் டைம் அச்சீவ்மெண்ட். குவாலிட்டி அப்படிங்கிறது ஒன் டைம் அச்சீவ்மெண்ட் கிடையாது. அது தொடர்ந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது அதுலயே இருக்கு. அண்ட் இட்ஸ் க்ரூஷியல் ஃபார் பில்டிங் ட்ரஸ்ட். ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டூல்னு சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்படின்னா குவாலிட்டி நமக்கு முக்கியம். குவாலிட்டி இல்லாம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் லாங் டேர்ம் பிசினஸ் சக்சஸ். ஒரு பிசினஸ் லாங் டேர்ம்ல பண்ண போறேன், தலைமுறையை தாண்டி இந்த பிசினஸ் நிக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல குவாலிட்டி இருக்கும். ஸோ இந்த பொருள் இதெல்லாம் இருந்ததுன்னா தான் அந்த குவாலிட்டி வந்து பெட்டரா இருக்கும்னு சொல்ல முடியும். இந்த கன்சைன்ஸ் எல்லாம் யோசிச்சுதான் குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். குவாலிட்டி நம்ம வச்சுக்கிறதுனால இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம இருக்கும்னு சொல்ல முடியும். இது இருந்ததுன்னா தான் நம்ம பிசினஸ் வந்து கண்டினியூஸா லாங் டேர்மா தலைமுறையை தாண்டி பிசினஸ் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சைக்கிள் வாங்குறோம். ஒரு 7-8 வயசு பையனுக்கு ஒரு சைக்கிள் நம்ம வாங்குறோம். நம்ம விவேகானந்தன் சார் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் தம்பி வளர்ந்து வருவான். அண்ணன் பெரிய ஆளானதுக்கு அப்புறம் தம்பி அந்த சைக்கிள் யூஸ் பண்ண முடியுமா, தங்கச்சி யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து, அதுவும் வந்து ஒரு சப்போஸ் பொண்ணு யூஸ் பண்ணாலும் அந்த சைக்கிள் யூஸ் பண்றது கரெக்டா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சா சைக்கிள் வாங்குவோம். அது பையன் கூட ஃபீல் பண்ணுவான், எனக்கு லேடிஸ் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாடே, இல்லடா அடுத்து பாப்பா வருவாடா, அவ ஓட்டணும்டா, நீ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்குற பழக்கம் உண்டு. எதுக்கு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா சைக்கிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் மாசமோ வருஷமோ மாத்துறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். தாத்தா யூஸ் பண்ண சைக்கிள் இன்னைக்கு நிறைய வீட்டுல வந்து ஒரு மோனுமெண்டா வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அது தலைமுறை என்ன சொல்றது, ஒரு அடுத்தடுத்த ஜெனரேஷன் யூஸ் பண்றதுக்கு, அடுத்தடுத்த பசங்க யூஸ் பண்றதுக்கு நம்ம பார்த்து வாங்குவோம். இப்படி நம்ம ஒரு 7 வயசு பையனுக்கு நான் சைக்கிள் வாங்குறேன் அப்படின்னா அந்த சைக்கிள்ல சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திருப்பீங்க. சீட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேல கொண்டு போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு காலத்துல இருக்காது. சைக்கிள் வாங்கணும் அந்த பையனே ஓட்டுறதுக்கு, அந்த பையனுக்கு கால் எட்டும். கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டானா முட்டு தட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு என்னப்பா சைக்கிள் கொஞ்சம் பெரிய சைக்கிள் வேணும்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சைக்கிள் சீட் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி, ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்றது பழைய சைக்கிள்லயுமே உண்டு, ஹைட் அட்ஜஸ்ட் பண்றது பழைய சைக்கிள் நான் பார்த்தது இல்லை. இப்ப அப்படி இல்லை, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சைக்கிள் வந்துருச்சு. சோ அந்த சைக்கிள் அந்த 7 வயசு பையன் உட்காந்து ஓட்டுற மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறது பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ். அது மினிமம் குவாலிட்டி தரம் சொல்ல முடியும். அதே சைக்கிள் அந்த பையன் என்ன 2 வருஷம் ஆனாலும் ஓட்டுறது மாதிரி அந்த சீட்டை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது இட் இஸ் எக்ஸலன்சி, ப்ராடக்ட் எக்ஸலன்சின்னு சொல்ல முடியும். ஸோ அது வந்து இருக்கிற பிராண்டா பார்த்து மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. மக்கள் ரொம்ப யோசிப்பாங்க, எது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எது கொடுத்துருக்காங்க, இது இருந்தா என்ன பெனிஃபிட், இதனால எவ்வளவு வருஷம் சைக்கிள் யூஸ் பண்ண முடியுங்கிறத பார்ப்பாங்க. அதுதான் தரம் அப்படிங்கிறது. ஒரு பொருளை அந்த பர்பஸ்க்காக படைக்கப்பட்டது அப்படிங்கிறத தாண்டி வேற பர்பஸ்க்கும் பயன்படுத்துற மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா எடுத்துப்பாங்க. அது மக்கள் வந்து அந்த குவாலிட்டி வந்து கைவிட மாட்டாங்க. என்னைக்குமே அந்த பிராண்டை சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்டை சப்போர்ட் பண்ணுவாங்க. தரம் நிரந்தரம் அப்படிங்கிற இந்த தலைப்புல எனக்கு நம்ம தமிழ் மொழியோட தனி உயர்தனி செம்மொழின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிரந்தரம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க. முன்னாடி இருக்கிற தரம் அப்படிங்கிற வார்த்தையை மறந்துருங்க. நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுல தரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். சோ நிரந்தரமா ஒரு விஷயம் இருக்கணும், பர்மனண்டா ஒண்ணு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல தரம் இல்லாம அங்க நிரந்தரம் கிடையாது. ஆனா ஜென்ரலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தரம் நிரந்தரம் சொல்றோம். ஒரு ரைமிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ரைமிங் மட்டும் இல்ல, அதுல அர்த்தமே இதான். ஒரு நிரந்தரம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னா நிரந்தரம் அப்படிங்கிற வார்த்தையில தரம் அப்படிங்கிற விஷயம் இல்லாம நிரந்தரமே கிடையாது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ரொம்ப எளிதில் ஒரு வார்த்தையிலேயே அதோட செய்கை அதோட ப்ராப்பர்ட்டியை உணர்த்துறதுனாலதான் நம்ம வந்து தமிழை வந்து உயர்தனி செம்மொழி அப்படிங்கிறாங்க. நிறைய வார்த்தைகள் இருக்கு தமிழ்ல வந்து, எனக்கு ஒரு 2% கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் எடுத்து அலசி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழோட தரம் நமக்கு தெரியும். அது நம்ம மொழியோட தரம், அது நம்மளுடைய பெருமைன்னு சொல்ல முடியும். பொதுவாக வந்து குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா நான் போக விரும்பல. லைட்டா சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் அடுத்தடுத்ததுக்கு நான் மூவ் பண்ணிடுறேன். குவாலிட்டியில வந்து இன்ஃபுளுன்சிங் ஃபேக்டர்ஸ், ஒரு குவாலிட்டியை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக வந்து டைம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். தரத்தை நிர்ணயிக்கிற முக்கியமான ஃபேக்டர்ல வந்து நான் டைம் அப்படிங்கிற விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் டைமுக்கு இந்த டைம் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அது தரமா இருக்கும். அதே மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டோட குவாலிட்டி மாறும். குவாலிட்டி கூட போன வாரம் சண்டே வந்து நம்ம நண்பர் ஆனந்தன் எடுத்திருந்தாரு. தரம் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட், தரம் மாறிட்டே இருக்கும். அந்த மாறினாலும் அந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன தரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பொருளை அப்டேட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது தரம். அதான் தரம். அனைத்திலும் தரம் இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம தரம் நிரந்தரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியும்.
ஸோ நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி தரம் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி தரத்தை அப்டேட் பண்ணிட்டோம்னா அதுதான் தரம். அந்த டைமுக்குள்ள தரம்னு சொல்ல முடியும். ரெக்குயர்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், பொருளோட தேவை, நமக்கு அந்த சர்வீஸோட தேவை என்ன இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த தரம் நமக்கு மாறும், தரத்தை நம்ம அமைச்சுக்கிறோம். அதே மாதிரி டெக்னாலஜியை பத்தி பொறுத்து தரம் மாறுதா? கண்டிப்பா மாறுது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம 1008 தடவை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பணம் ரொம்ப கம்மியா இருந்தது, வாங்குற பொருள் டியூரபிலிட்டி இருக்கணும், நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்கணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரிவைஸ் ஆனதுனால, எஸ்பெஷலி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஷூஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஷூஸ் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தேவையான விஷயம்னு சொல்ல முடியும். ஒரு ஷூ வாங்கணும்னா 3 மாசத்துலயே போயிடும் அந்த காலத்துல. இப்பெல்லாம் ஒரு ஷூ வாங்கினா 5 வருஷம் 7 வருஷம் வருது. ஏன்னா அந்த காலத்துல நடந்தே சுத்துறோம் நம்ம. அதனால நிறைய ஷூஸ் சீக்கிரம் தேஞ்சிட்டு இருந்தது. இப்ப நம்ம ஷூ வந்து தேயறது கிடையாது. கார்ல போறது, பைக்ல போறது அப்படிங்கிறதுனால ஷூஸ் அதிகமா தேயறது கிடையாது. நாமளா பார்த்து ட்ரெண்ட் மாறிடுச்சு, வேற மாத்திடுவோம் அப்படின்னு மாத்தினதான் உண்டு. டெக்னாலஜி இப்ப அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்க. டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஷூ வந்து இன்னைக்கு 600. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷூஸ் பெரிய ரேட் வந்து ஏறல. இன்னைக்கும் ஒரு டீசென்டான ஷூ வாங்குறதா இவன் 600 ரூபாய்க்கே கூட நம்மளால வாங்க முடியும். அப்ப வெளில இருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது, வித்தியாசம் தெரியாது. பட் கீழே சோல் மட்டும் நம்ம மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க ரொம்ப பார்த்து வாங்குவாங்க. பியூ சோலா இருக்கா, பிளாஸ்டிக் சோலா இருக்கா, ரப்பராங்கிறது பார்த்து வாங்குவாங்க. பிளாஸ்டிக் சோல்ல கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த மார்க்கெட்டிங் பீப்புள் முடிச்சா. 8 hours 10 hours போட்டுட்டு இருக்கும்போது பயங்கர ஹீட் ஆயிரும். அதெல்லாம் பார்த்து பியூ சோல் அப்படிங்கிறத பார்த்து வாங்குவாங்க. இன்னைக்கு நார்மலாவே பியூ சோல் ஷூஸ் வந்து ஈவன் 750 rupees அந்த ரேஞ்சில இருந்தே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்ல எல்லா ரேஞ்சிலும் இருக்கு. இதுக்கு காரணம் வந்து டெக்னாலஜி தான். டெக்னாலஜி டெவலப் ஆகும் போது நமக்கு ஒரு நல்ல தரம் அப்படிங்கிற பொருள் நிரந்தரமா கொடுக்க முடியும். காஸ்ட் எஃபெக்டிவ், டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கிறதுனால நம்மளால ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான பொருளும் பண்ண முடியும். காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது முக்கியமான கன்ஸ்ட்ரெயின்ட் தரத்தை நிர்ணயிக்கிறதுல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் மேக்கர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருள் என்ன பர்பஸ் அப்படின்னே தெரியாது நம்ம நிறைய பேருக்கு. இப்போ ஸோ சில பொருளை வந்து லான்ச் பண்ணுவாங்க, என்ன பர்பஸ்ன்னு தெரியாது. அவன் ட்ரெண்ட்ஸ் தர முடிவு பண்ணிடுவான், இந்த பொருளை உனக்கு விற்க போறேன்னு முடிவு பண்ணிடுவான். ஏதோ ஒரு பொருளை இறக்கி மார்க்கெட்டை வித்துட்டு இருப்பான். மக்களும் வந்து ஒரு கும்பலா போயிட்டு இதுதான் நமக்கு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. பர்பஸே இருக்காது. பட் எதுக்கு வாங்கணும், ஏன் வாங்கணும்னு தெரியாது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள், அதாவது ஒரு உடையாவோ ஒரு பொருளாவோ இருந்தா கூட பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுறலாம். சாப்பிடக்கூடிய பொருள், நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் அது என்னன்னே தெரியல, ஏதோ வாய்க்கு நுழையாத ஒரு பேரை வச்சு என்னத்தையும் ஒன்று சமைக்கிறான். அதை நம்ம உள்ள போய் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சுத்தமா உடம்புக்கு எதெல்லாம் ஒவ்வாமை அப்படிங்கிற எல்லா விதமான விஷயமும் அதுல இருக்கும். எல்லாத்தையும் சாப்பிட்டா அப்புறம் எனக்கு எப்படி கேன்சர் வந்து டாக்டர் போய் நீ கேட்ட அப்படின்னா எப்படி நமக்கு வந்து நம்ம டாக்டர் பதில் சொல்லுவாங்க, சார் எனக்கு ரீசன் தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோம், என்னெல்லாம் சாப்பிட்டுருக்கோங்கிறது யாருக்கு தெரியும்? நம்ம ஜிமெயிலுக்கு தான் தெரியும் நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோம், கடைசியா எங்க போய் சாப்பிட்டோம், எங்கெல்லாம் என்னெல்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் ஏஐ வந்து நமக்கு புதுசா இதெல்லாம் வந்துட்டு நீ போய் வாங்கி சாப்பிட்டு அப்படின்ட்டு. ஒரு படத்துல ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, சொசைட்டின்னு பேசிட்டு இருப்பான். சந்தானம் விவேக் நினைக்கிறேன், விவேக் பேசிட்டு இருப்பா. அப்படி அங்கிருந்து ஒரு பொண்ணு சாப்பாடு தட்டோட வந்துட்டு இருப்பா. அது ஒரு பொஃபே அது ஆக்சுவலி. வந்து பார்த்துட்டு சொசைட்டியா அது எங்க கிடைக்குது, அது எத்தனை பிளேட், எனக்கு 2 பிளேட் வேணும் சொல்லுங்க நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்பா. எல்லாம் சிரிப்பாங்க, சொசைட்டியை சாப்பிட்றதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான், காமெடின்னு சொல்லுவான். ஸோ அது மாதிரி எது சாப்பிட்ற பொருள் என்னன்னு தெரியாது. ஏதாவது புதுசா கேட்டா நம்ம வாங்கி சாப்பிடணும். ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா குழந்தை கையில ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அந்த பொருளை எடுத்து அந்த குழந்தை வந்து பாக்குறது அப்படிங்கிறத தாண்டி உடனே டக்குன்னு வாயில கொண்டு போய் வைக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதை டேஸ்ட் பண்ணுது, அப்படி கிடையாது. அந்த பொருளோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுது. அது வந்து லேர்னிங் மோட்ல இருக்கு அந்த குழந்தை. இந்த பொருள் என்ன, இப்படி ஒரு பொருள் இருந்ததுன்னா அது என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும், என்ன டேஸ்ட்ல இருக்கும், இந்த கலருக்கு ஏதாவது டேஸ்ட் இருக்கா, பல விஷயங்களை யோசிச்சு பண்ண டக்குன்னு வாயில கொண்டு போய் வச்சிருக்கும். இது மாதிரி வந்து மக்கள் வந்து கண்ணுல பார்த்ததெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை ஸ்டேஜ். இப்ப அதுக்கப்புறம் வளர்ந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கும் மக்கள் குழந்தையா தான் இருக்காங்க. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு கூட தெரியல, கிடைக்கிறத வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சார் இந்த ஸ்டோன் என்ன சார், ஏதாவது தெரியுதா சார், ஏதாவது ஐடியா இருக்குங்களா? பிக்சர் கரெக்டா தெரியுதுங்களா? பவளம் நினைக்கிறேன் சார். பவளமா? எக்ஸலன்ட் சார். ரூபி சார், சிவா சாரா, சிவபாலன் சாரா? தேங்க்யூ சோ மச் சார். ரூபி சார். சாரி ரமேஷ் சார், பவளம் இல்லை சார். ஒருவேளை என்னுடைய பிக்சர் சரியா நான் போஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது வந்து நான் கிளாரிட்டி சம்டைம்ஸ் மொபைல் நமக்கு அந்த அளவுக்கு கிளியரா தெரியாது. இது வந்து பவளம் அப்படிங்கிறது நீங்க சொல்றது வந்து ஒரு பாசி மாதிரி இருக்கும் சார். அது ரூபி வந்து பட்டை திட்டப்பட்ட ஒரு கல் சார். இது அந்த பட்டை திட்டப்பட்ட கல் அப்படிங்கிற விஷயம் வந்து சரியா எக்ஸ்பிரஸ் ஆகாம இருக்கும் டியூ டு பிக்சர் குவாலிட்டி. நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா கரெக்டா தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரூபி சார். இது இந்த ரூபியோட குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இது ரோட்ல கிடக்குது சார். இந்த ரூபி வந்து ரோட்ல கிடக்கு. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அந்த கல்ல கையில எடுக்கிறான். என்ன சார் பண்ணுவான்? இது வந்து எந்த வித பேக்கும் இல்லாம ஓப்பனா கிடக்கு சார். இந்த ஸ்டோன் ரோட்ல கிடக்கு. தூக்கி ஏதாவது ஒரு பொருள் மேல எரியும், அவ்வளவுதான். எரிவா நல்லா இருக்கு அப்படிங்கறதால எடுத்து
பக்கத்துல வச்சு பார்ப்பான், அது மேல மண்ணுகிட்டு தட்டி விட்டுட்டு ஜாமெட்ரி பாக்ஸ்ல போட்டு வச்சுக்குவான். சூப்பரா இருக்கேன், நம்மகிட்ட கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்ட்டு. கோலி குண்டு விளையாடும் போது இதையும் சேர்த்து வச்சு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காப்பான், எங்கிட்ட ஒரு கல் இருக்கு. அப்ப என்ன ட்ரெண்டோ தீப்பெட்டி படம்லாம் வச்சு விளையாடுவோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாம்ப் கலெக்டிங் எல்லாம் பண்ணிருப்போம். ஏன்னா நீ 10 ஸ்டாம்ப் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு ரூபி தரேன் அப்படின்னு ஸ்டாம்புக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பான். இல்லைன்னா ஒரு 10 தீப்பெட்டி படத்தை வாங்கிட்டு அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பான். அல்லது 4 கோழி குண்டு கொடு, நான் உனக்கு இந்த கல்லு தரேன் அப்படின்னு கொடுத்துருப்பான். அந்த பையனுக்கு தெரிஞ்ச தரம் இதுதான். ஆனா இந்த ரூபியோட வேல்யூ என்ன தெரியுமா சார்? இந்த ரூபியோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல மாணிக்க கல்னு சொல்லுவோம் நினைக்கிறேன் சார். தமிழ்ல வந்து ரூபி அப்படிங்கிறத மாணிக்கம்னு சொல்லுவோம். 55.2 கேரட்ஸ் இது. ஸ்டார் ஆஃப் யூரா அப்படிங்கிற வந்து ஒரு 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 தன்மை, ஒரு அவார்டு இந்த ரூபிக்கு உண்டு. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ரூபி. இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா $34.8 மில்லியன் சார். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பொருள், அந்த அளவுக்கு அந்த தரத்தோட ரேட் வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூபியோட ரேட்டு நம்ம நாட்டு காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய். ஒரு 300 கோடி ரூபாய் பொருள் வந்து இது எங்க இருக்குமோ, யாருக்கு இந்த கல்லை பத்தி தெரியுமோ அவங்க கிட்ட இருந்தா மட்டும்தான் அதுக்கு வேல்யூ. ரோட்ல கிடந்ததுன்னா அது கோலி குண்டு தான் பயணப்படுத்த மட்டும். தரம் அப்படிங்கிறது வந்து அது எந்த இடத்துல இருக்கோ அப்படி அதை பொறுத்து தான் வேல்யூன்னு சொல்ல முடியும். என்னுடைய வீட்டுல வந்து நான் ஹையர் டிவி வாங்கினேன் சார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு நினைக்கிறேன், கண்டிப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். நான் டிவி வாங்கும் போது அப்ப என்ன பண்ணாங்க, நீங்க சாம்சங் வாங்க, அது வாங்க, இது வாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பர்சன் வந்து பயங்கரமா நம்மள மூளை செலவை பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல தம்பி, நான் எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அப்ப வந்து அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, சார் இது டிண்ட் எல்லாம் இல்ல, கிரீன் கலர் தெரியும், இதுல நார்மலா இருக்கும், நீங்க இதை தப்பா வாங்குறீங்க என்னென்னமோ சொல்லி பார்த்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் மார்ஜின் வந்து ஹை டிவியில இல்லைங்கிறதால அதை ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கோ அதை கொடுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு அந்த பிராண்டை பத்தி ரொம்ப வருஷமா தெரியும், நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு வீட்டுல வந்துட்டு அந்த ரிமோட்டை ஓபன் பண்றதுக்காக நான் ஓபன் பண்ண உடனே நல்லா கிளீனா கவனிச்சிங்கன்னா தெரியும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என் பையன்கிட்ட நான் காமிச்சேன், அதை அந்த டைம்ல வந்து நான் சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். அந்த ரிமோட் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு டேக் ஒன்று போட்டிருந்தாங்க. அது எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரப்பர் டேக். அது மூடினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டேக் உள்ள போயிடும். கரெக்டா ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அந்த நார்மலா நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் அந்த டோர் காணாம போயிடும், ரிமோட் மட்டும் இருக்கும், செல்லு கீழே விழுந்துட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காக எவ்வளவு அழகா நுணுக்கமா பண்ணிருக்காங்க பாருங்க. ஆனா இது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5-7 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆடியோ வரல டிவிலன்னு ஒரு கம்ப்ளைண்ட். அப்போ வந்து நான் கூப்பிடுறேன், டெக்னீஷியனை புக் பண்ணி வர சொல்லியிருக்கேன். அவர் வந்தோன்னு ஆடியோ வரலையா சார், டக்குன்னு ரிமோட் எடுத்தாரு, டக்குன்னு ஓபன் எடுத்த உடனே அதான் ஓபன் பண்ணாரு. ஓபன் பண்ணிட்டு டக்குன்னு சிசர் எடுத்து அந்த டேக்கை கட் பண்ணிட்டாரு. அதாவது கம்பெனி வந்து ஒரு தரமான ஒரு பொருளை உருவாக்கி இருக்காங்க, பல தொலைநோக்கு பார்வையோட பண்ணிருக்காங்க. அது அந்த டெக்னீஷியனுக்கு கரெக்டா சொல்லி கொடுக்கல ட்ரைனிங்ல. இது கஸ்டமருக்கு முன்னாடி பண்ணாத அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கல. அட்லீஸ்ட் அவங்களுக்கு அது இடைஞ்சலா இருக்கும்னா கூட கஸ்டமர் பார்க்காத டைம்ல பண்ணா கூட தெரியாது. ஆனா கஸ்டமருக்கு நிறைய எனக்கு அந்த ப்ராடக்ட்ல பிடிச்ச விஷயம் அதுதான். டிவியோட குவாலிட்டி எல்லாத்தையும் விட அவன் எவ்வளவு அழகா பண்ணிருக்கான் மாதிரி நினைச்சிட்டே இருந்தேன். டக்குன்னு எனக்கு நிறைய வந்து டக்குன்னு எடுத்து டாக்கிறது கட் பண்ணிட்டேன். அப்படி கட் பண்ணிட்டு தான் அந்த ரிமோட்டை திருப்பி லாக் பண்ணான். நான் எதுவும் சொல்ல விரும்பல, ஏன்னா என் மனசை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு நான் பேசாம இருந்துட்டேன். போனதுக்கு அப்புறம் என் பையன் கிட்ட சொன்னேன், கஸ்டமர்ட்ட இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதுப்பா, சில பேர் இருந்தா சத்தம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, தரமான பொருளை உருவாக்குறது முக்கியம் இல்லை, கரெக்டா அதை வந்து நம்ம அதை மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டைம் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜேசி சென்னை கிரேட்டர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சென்னையில நாங்க வச்சிருந்த அமைப்பு. ஸோ அதுல எங்களுடைய தரம் அப்படிங்கிறது இபிஎஸ். நார்மலா இபிஎஸ் 1 நாள் 1.5 நாள்ல பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் பண்ணிட்டு இருந்தோம். அது பிஜி ராஜன் சார் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. 2 வருஷம் பண்ணோம். அதான் எங்க ஜேசி சென்னை கிரேட்டர் தரமா நான் பாக்குறேன். பிஜி ராஜன் சார் அந்த பிக்சர்ல இருக்காங்க, பாத்தீங்கன்னாலே தெரியும். ஏஞ்சல் சார் வந்து கோ பைலட்டா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ட்ரைனிங்ல. எல்லாருமே பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு என்ஜாய் பண்ண ஒரு தருணம் இது. ஜேசி சென்னை கிரேட்டர் சிட்டியோட தரம் வந்து அதோட இபிஎஸ் ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட் சொல்ல முடியும். அது எங்களுக்கு ஒரு முக்கியமான தரமா இருந்தது. என்டிஎஸ் இருந்தார் அப்போ, ஜோன் டைரக்டர் ட்ரைனிங் அவங்க நான் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன். நேத்து வந்து இதோட நினைவு நாள் வந்து அந்த டேட், அந்த பர்டிகுலர் டேட் வந்ததுனால ஃபேஸ்புக்ல ஃபிளாஷ் ஆச்சு, நான் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிஜி ராஜன் சார் வந்து ஒரு சாதாரண பயிற்சி, அது இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பிஜி ராஜன் சார் எங்களுடைய குரு எங்களுக்கு நடத்தி கொடுத்தவங்க. அவங்களுடைய ரொம்ப ஒரு மிகப்பெரிய மனசு. அதை சார் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் டச்சே இல்லாம நான் ஃபீல்ட விட்டு நான் வெளியில போயிருந்தாலும் என்னை கூட்டு வந்து எடுக்க வச்சது லட்சுமி தான். அது எடுத்ததுனாலதான் நான் திருப்பி வந்து பஞ்ச் குருக்கெல்லாம் 1 2 3 ஃபவுண்டேஷன்லாம் வர்றதுக்கான ஒரு வித்து அது அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னது. இதெல்லாம் ஒரு மலர் நினைவுகள். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அது இன்னைக்கும் தரமா நிக்குது அப்படின்னா அன்னைக்கு யோசிச்சு நம்ம பண்ணதுனாலதான். இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு
மனதுல வந்து ஒரு கனவு, அரசியல்வாதிகளுக்கு நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், பிஹேவியர் ஸ்கில்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை நான் போய் பிஜி ராஜன் சார் சொல்றேன், சார் இந்த மாதிரி இருக்கு சார், நான் இதை பண்ணலாமா அப்படின்ட்டு. சரி வா, உனக்கு தோன்றது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மஃபாய் பாண்டியராஜன் அப்ப மினிஸ்டரா இருந்தாங்க, அவங்க மூலமா நம்ம பேசணும்னு சொல்லி தமிழறிவு மணியன் சார்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரம் போய் பேசணும். சார் அது மாதிரி பொலிட்டீஷியன்ஸ்க்கு எல்லாம் ஒரு தரமான ஒரு பயிற்சி கொடுத்தா எப்படி இருக்கும், அவங்க குவாலிட்டி ஸ்டாண்டர்டை மேம்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது தமிழறிவு மணியன் சார் சொன்னது ஒரே வார்த்தை தான், ட்ரைனிங் எல்லாம் கத்துக்கிட்டு முடிச்சோன்னு உனக்கு பணம் கொடுக்க மாட்டான், பாயிண்ட் நம்பர் 1, அதை விட்டு நம்ம பணம் எதிர்பார்க்க மாட்டோம், அட்லீஸ்ட் நம்ம அந்த இடத்துல நம்மளுடைய குவாலிட்டி இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம், முக்கியமா நீ உயிர் பிழைச்சு வர்றதே கஷ்டம் வார்த்தையை விட்டார். கடைசியில போட்டு தள்ளிடுவான் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா, அப்படி என்ன சார் இப்படி சொல்றீங்க, நாங்க கேட்ட அத்தனை பேருமே ஷாக்கு. அதான் பொலிட்டீஷியன், அவனுக்கு கத்து கொடுத்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டுக்கிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் உடச்சு போட்டு போயிடுவான், அந்த மாதிரி பொலிட்டீஷியன். அதான் தட் இஸ் த குவாலிட்டி. நீ என்னதான் பணம் குவாலிட்டி அவன் எடுத்துக்கலங்கிறது வேற, ஆனா நீ உயிர் பொழைச்சு போறது பெரிய விஷயம் பாத்துக்க அப்படின்னாரு. எல்லாம் ஷாக்கு. சொல்லி முடிச்சோன்னா அவரு நம்ம எங்களை வழி போது சொல்றாரு, அசோகவனத்தின் சீதையை நானும் காத்து கொண்டிருக்கிறேன், நல்லது நடக்கட்டும் சொசைட்டில அனுப்பிச்சு வச்சாரு. அந்த வார்த்தைகள் மறக்க முடியாது. கூட லட்சுமி சார் இருக்காங்க இந்த லாஸ்ட்ல, அதுக்கடுத்து நான் இருக்கேன், அதுக்கப்புறம் பிஜி ராஜன் சாரோட நண்பர் தமிழறிமணியன் சார் இருக்காங்க, ராஜன் சார் இருக்காங்க, இன்னொரு நேஷனல் ட்ரெயினர் சந்திரசேகர் சார் நினைக்கிறேன், அவங்க நேஷனல் ட்ரெயினர், இங்க சென்னை பேஸ் அவங்க ட்ரெயினர் அவங்க பேருக்காங்க சார், சிதம்பரம் சாரோட பேரு. சோ கம்பெனி பாலிசிஸ் டைம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஷார்ட் முடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனி லாஸ்ட் இயர் எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் சிதம்பரம் சார். எஸ் கரெக்ட். ஏசியோட மேகசின் ரொம்ப வருஷமா அவங்க இதா இருந்தாங்க, ரைட்டரா இருந்து ஆசிரியரா இருந்தாங்க, பண்ணிட்டு இருந்தாங்க. கம்பெனி பாலிசிஸ் நிறைய இருக்கு, என்னால சுத்தமா டைம் இல்லை. கம்பெனி பாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா தரம் அப்படிங்கிற விஷயத்த வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இது பண்றது உண்டு. கம்பெனி பாலிசியே அந்த கம்பெனிக்கு ஒரு கம்பெனிக்கு அதை தரம் அடிப்பாங்க, அதை வச்சுதான் நம்ம அந்த கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த தரக்கட்டுப்பாடு அவங்க என்ன பாலிசி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். Give them a quality, that's the best kind of advertising. Advertising வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்ல பொருளை கொடுத்தீங்கனால அது பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிம்பாங்க. இஸ் குவாலிட்டி எனஃப் ஃபார் சக்சஸ் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பா வந்து சக்சஸ்க்கு வந்து குவாலிட்டி மட்டுமே கிடையாது, அந்த குவாலிட்டி எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் சக்சஸ் அப்படின்னு இருக்கும். யாருக்கு எது தரம், ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சிடறேன். ஒரு ட்ரெயினர் அப்படின்னா அந்த ட்ரைனிங்ல அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு, பார்ட்டிசிபென்ட்ஸ் மைண்ட்ல எதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு ட்ரெயினோட தரத்தை சொல்ல முடியும். ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸோட தரம் அப்படிங்கிறது அந்த செலரோட தரம், அரசியல் தலைவர்களுடைய தரம் அப்படிங்கிறது அவர்களை தேர்ந்த மக்களின் தரம், ஒரு தவறான வழக்கறிஞனுக்கு அவனுக்கு படியலுக்கும் குற்றவாளி தரம், குறுக்கு வழியில் பணம் ஈட்டும் வியாபாரிக்கு அவனிடம் கை நீட்டும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தரம். கேள்விப்பட்டிருப்போம், அவர் காசு கை நீட்டி வாங்கிட்டா ரொம்ப கச்சிதமா வேலையை முடிப்பார் அப்படின்ட்டு. ரொம்ப கேவலமான நிலை, ரொம்ப கேவலமான நிலை. ஒரு மிகப்பெரிய ஒரு சொசைட்டில இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது அப்படின்னா ஒரு தனி மனிதனும் வெக்கி தலைகுனிய வேண்டிய நிலை. அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்கு. சோ இதுல வந்து டாடா அப்படிங்கிறது விதிவிலக்கு. ஒரு சில கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, டாடா கிட்ட லஞ்சம் கேட்டு ஒருத்தர் ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. அவர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹையர் லெவல்ல மேல போயிட்டாங்க. கூப்பிட்டு மேலிடம் கூப்பிட்டு பவர் சென்டர்ல இருந்து நான் நறுக்குன்னு ஒரு மண்டையில ஒரு கூட்டு கொட்டி யார்கிட்ட பணம் கேட்ட மரியாதை ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ண டாடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு கம்பெனியும் இன்னைக்கும் அவங்க ஸ்டாண்டர்டை வச்சுட்டு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் காசு கொடுக்காம டாடா வந்து காரியம் சாதிச்சுட்டு இருக்காங்க. நல்ல குழந்தைகள் பெற்றோர்களின் தரம், நல்ல பெற்றோர்கள் முன்னோர்களின் தரம், நல்ல முன்னோர்கள் நமது கலாச்சாரத்தின் தரம், பிரம்ம முகூர்த்தத்தில் அறிவார்ந்த நல்லோர்களின் சந்திப்பு நற்பொழுதின் தரம். நற்புள்ளி சொந்தங்களுக்கு நன்றி. தரம் நிரந்தரம்ங்கிற விஷயத்துல என்னால சில விஷயங்களை ஷேர் பண்ண முடிஞ்சது, பல விஷயங்கள் ஷேர் பண்றதுக்கு நேரம் இல்லை நண்பர்களே. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கைண்ட் கோஆபரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச். சார் ஃபவுண்டர் சார் இருக்கீங்களா சார்? நானே கண்டினியூ பண்ணிட்டுமா சார்? சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார். நானே இது பண்ணிக்கிறேன் சார், ஒண்ணுங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். என்னோட இன்ட்ரோ நான் சொல்லிட்டேமா சார்? நான் செல்ஃப் இன்ட்ரோ சொல்லிடுங்க சார், அது பிறகு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். நீங்களே கண்டிப்பா சார் பண்றது நல்லா இருக்காது, நான் பண்றேன். எஸ் 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 எஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அது நீங்க பண்றதோட நான் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இன்ட்ரோவா சார்? ஆமா. இல்ல இன்னைக்கு நான் பிளான் பண்ணி வந்திருக்கேன் சார், என்னைய விட்டுருங்க சார். அப்புறம் சக்சஸ் நல்லா பண்ணுங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். பிபிடி இதுலயே நான் பிரசன்டேஷன் அது சேர்த்து நான் போட்டு வச்சிருந்தேன், என்னுடைய ப்ரொஃபைல் போட்டு வச்சிருந்தேன். என்னுடைய இன்ட்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் MBA கிராஜுவேட். நான் ஸோ பேச்சுலர் டிகிரி கெமிஸ்ட்ரி முடிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்புறம் பிஎட் பண்ணேன் 1996ல. கெமிஸ்ட்ரி பண்ணும்போது 1992.
MBA வந்து 2002ல பண்ணேன். இது அகாடமிக் குவாலிஃபிகேஷன். சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜோன் ட்ரெயினர். நான் ஜேசியோட ஜோன் ட்ரெயினர் அப்படிங்கிறத எனக்கு அடையாளம் காமிச்சு ட்ரைனிங் ஃபீல்டு கொண்டு வந்தது என்னோட ஜேசி தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய சர்டிஃபிகேஷன் ICTSல மாஸ்டர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், IOCL பண்ணியிருக்கேன், BPCL பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய ஒரு கம்பெனிக்கும் அந்த ப்ராடக்ட் நம்ம எடுக்கும்போது அவங்களோட ட்ரைனிங் அண்டர்கோ பண்றது, இது எல்லாமே என்னோட ட்ரைனிங் கேரியர்ல நான் பண்ண முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் அதில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். IOCL, ஸ்டெர்லைட் பண்ணது, ஸோ அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் பண்ணது, கேம்பஸ் டு கார்பரேட் பண்ணது, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ்க்கு நான் பண்ணது. இது வந்து என்னுடைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆரம்பிச்ச என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 92 வேலை படிச்சு முடிச்சுட்டு 92 டிகிரி முடிச்சு தான் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் கம்பெனி. அது வந்து ஹோண்டா ஜெனரேட் ப்ராடக்ட்ஸ் பிளஸ் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ். அந்த ஹோண்டா ஜெனரேட் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கும் வந்து நான் லட்சுமி சார் கூட நான் பேசிட்டு இருப்போம். ஏன்னா லட்சுமி சாரோட ஆரம்ப கால பிசினஸ் ஹோண்டா ஜெனரேட்டர் இருந்தது, சேல்ஸ் பண்றதுல இருந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஆட்கோ வெயிங் ஸ்கில்ஸ், ABD, அப்புறம் ஆட்டோமொபைல் மார்க்கெட், அம்பால் ஆட்டோமொபைல்ஸ் கார்ல இருந்தேன், அப்புறம் ஆட்டோமொபைல் ஃபினான்ஸ், அப்புறம் நம்ம ஓனா ஃபினான்ஸ் கம்பெனி பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். மார்க்கெட்ல இத்தனை 30 வருஷம் நம்ம இருந்துட்டோம். நம்ம வந்து கண்டிப்பா மார்க்கெட்டுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, மார்க்கெட் நமக்கு நிறைய சொசைட்டி நிறைய கொடுத்துருக்கு, சொசைட்டி கொடுக்கணும் கொடுத்துட்டு இருக்கோம். என்னுடைய குவாலிட்டி, என்னுடைய ரெஸ்யூம் அனுப்பும்போது என்னுடைய தரம் வேணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய காலேஜ் விவேகானந்தா காலேஜ்ல நான் வாங்க அந்த அவார்ட் ஒரு 7000 ஸ்டூடெண்ட்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 8-10 பேருக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கொடுப்பாங்க, குட் வெரி குட்ல போட மாட்டாங்க, குட்னு போட்டிருப்பாங்க, சாட்டிஸ்ஃபைட் போட்டிருப்பாங்க. ஆனா அது இல்லாம பெஸ்ட் பிஹேவ் ஸ்டூடெண்ட் காலேஜ் முடிச்சு நான் வெளியில வந்து காலேஜுக்கு இன்வைட் பண்ணி சர்டிபிகேட். அதனால அந்த பெஸ்ட் பிஹேவ்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நான் என்னோட இதுல ரெஸ்யூம்ல நான் வைக்காம இருந்தது கிடையாது. ஸோ இதுல அந்த பெஸ்ட் பிஹேவ் அப்ப இதெல்லாம் திருப்பி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஒரு பிஹேவியரல் ட்ரெயினர் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. இந்த சர்டிபிகேட் திருப்பி பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு நம்மளால வந்து ஒரு பிஹேவியரல் ட்ரைனிங் அப்படிங்கிற விஷயம் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது. இதுதான் என்னுடைய ஒரு ப்ரொஃபைல். ஒரு வழக்கமா என்னுடைய ப்ரொஃபைல் எப்பவுமே லட்சுமி சார் சூப்பரா பண்ணுவாரு, அந்த அளவுக்கு என்னால பண்ண முடியும். எனக்கு எங்க இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ரமேஷ் நீங்க எடுத்துக்கலாம் சார், ஃப்ளோர் ப்ளீஸ். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். தரம் பற்றி ஒரு அருமையான கொடுத்த ஒரு தரமான அது நம்ம சொல்லலாம். இன்னைக்கு அவருடைய தமிழ்தான் இருக்கு. ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஒரு பார்வையில அருமையான விஷயங்கள், லாட் ஆஃப் இன்டராக்ஷனோட நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயத்த இன்டராக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இதுவா இருக்கும். சாதாரணமா ஒரு துணி எடுக்கும்போது நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், நம்ம எல்லாருமே அந்த காலத்துல எல்லாரையும் கொண்டு போய் விட்டுன்னு சொல்லலாம். நாங்கெல்லாம் கஸ்தூரிபாய் அப்படின்னு ஒரு கம்பெனியில சிதம்பரத்துல ஒரு கடையில தான் போய் எடுப்போம். அங்கதான் லோன் கொடுப்பாங்க எங்க அப்பாவுக்கு. தீபாவளிக்கு மட்டும்தான் துணி எடுப்போம். அப்ப போயிட்டு அப்படியெல்லாம் எடுத்துட்டு வருவோம். சில நாள் அந்த மாதிரி இல்லைன்னா தீபாவளிக்கு முதல் நாள் யாராவது ஒரு பையனை காமிச்சு இந்த பையன் அளவுக்கு ஒரு சட்டை கொடுங்க, அதுல அவனுக்கு லூசா இருக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு எடுப்போம். ஈவன் நான் காலேஜ் முடிச்சு 3 இயர்ஸ் பாலிடெக்னிக் முடிக்கும்போது 2 பேண்ட் 2 ஷர்ட் தான் எனக்கு டோட்டலா சொந்தமா இருந்தது. ரொம்ப பொரஸ்ட் பொசிஷன்ல இருந்து நம்ம மேல வந்ததெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். அதுதான் இன்னைக்குமே நமக்கு வந்து ஒரு பொருளை எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு அந்த அந்த ஒரு அக்கறையை கொடுத்ததுக்கு காரணம் அந்த வறுமை தான் அப்படிங்கிறது. ரொம்ப அந்த பழைய நினைவுக்கெல்லாம் கொண்டு போயிட்டோம். ரொம்ப சூப்பரான ஒரு செஷனா இருந்தது சார். எப்பவுமே உங்களது வந்து பெஸ்டா கொடுப்பீங்க. அந்த குவாலிட்டி, தரம், நிரந்தரம் உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கும். உங்க பிபிடியில இருந்தது. என்னுடைய ஃபீட்பேக்கை தொடர்ந்து இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுறவங்க யாராவது இருந்தா உங்க கை உயர்த்தி இல்ல அட்மிட் பண்ணி சொல்லலாம். ஸோ நம்ம தளத்துல யாருக்கும் அந்த மாதிரி நிகழ்வு இல்லாதனால நம்ம உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்களோட பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் உங்க எல்லாரும் சார்பாகவும் நம்ம எல்லா சார்பாகவும் நட்புறவை சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அடுத்து ஃபீட்பேக் வழங்கும் நேரம். முதலாக சிவபாலன் சார் பேசலாம் சார். சார் தேங்க்யூ சார்.
ஆக்சுவலா நட்புலி சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதுல வந்து எப்படின்னா நம்ம இன்னைக்கு பிருத்திவிராஜன் சார் ஒரு அருமையான ஒரு செஷன். எப்படி சொல்றாங்க, நான் சாரோட பேர் எப்படி போட்டிருப்பேன், இந்தியன் ஆயில் ட்ரெயினர் தான் போட்டிருப்பேன். ஏன்னா சார் ஒரு வாட்டி முகநூல்ல வந்து ஒரு ஆட் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ட்ரெயினர் தேவைப்படும். அதுல இருந்து சார் அப்படிதான் போட்டு வச்சிருக்கேன். பட் போன்லயே பேசிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நட்புல நிறைய நெருங்கி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு எடுத்த டாபிக்ல பாத்தீங்கன்னா செட்டிநாடு சிமெண்ட் தரம் நிரந்தரம் சொல்லிட்டு அருமையா பண்ணாங்க. செட்டிநாடு சிமெண்ட்ல வந்து அவங்க தரம் நிரந்தரம் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம வந்து நிறைய கம்பிகள் போட்டு நல்ல டெக்னீஷியன்லாம் வச்சு நம்ம வீடு கட்டுறோம். எப்படி நம்ம கட்டினாலும் நம்ம ஒரு 100 வருஷம் அந்த பில்டிங் அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 வருஷம் நம்ம ஒரு கேரண்டி கொடுக்குற பில்டிங் வந்து 50 வருஷத்துக்கு கூட இருக்க மாட்டேங்குது. கூட ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணாதான் அந்த பில்டிங் இருக்க முடியாது. ஸோ அப்பேற்பட்ட இடத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாட்டு வந்து அந்த வீடெல்லாம் வந்து வருஷங்கள் ஆயிட்டு அங்க இந்த இதுல என்ன போட்டுருக்கா இன்னைக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த தரம் நிரந்தரத்துக்கு வந்து சார் சொன்னது வந்து செட்டிநாடோட பேரு. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல செட்டிநாடு சிமெண்ட் சூப்பரா இருந்துச்சு அந்த தரம் நிரந்தரங்கிறதுக்கு. அப்புறம் சார் ட்ரெஸ் குவாலிட்டி சொன்னாங்க. உண்மையை அது வந்து ஒரு சிறப்பு தான். ஏன்னா மொத்தமா இருக்கணும், 2 ஜெனரேஷன் போட்டுக்கணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தையும் சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது ஐடிசியை பத்தி சொன்னாங்க, வெரி எக்ஸலண்ட். ஏன்னா நம்ம வந்து சில நேரத்தை தரத்தை பாக்குறோம், சில நேரத்தை நிரந்தரத்தை பாக்குறோம். இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு விஷயத்த நம்மளுக்கு ப்ரமோட் பண்ணாப்ல. அடுத்தது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒய் குவாலிட்டி, ஏன் குவாலிட்டி தேவை அப்படிங்கிறது. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த சார் போட்ட ஸ்லைட்லயே 80% ஆஃப் யுவர் சக்சஸ் பேஸ்ட் ஆன் சாஃப்ட் ஸ்கில்னு போட்டிருந்தார். ஸோ வந்து ஒரு சிறப்பா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து ஸ்லைடு போடுறது பெரிய விஷயம், அந்த ஸ்லைட்ல ஒரு பாயிண்ட் மார்க் அவுட் பண்ணி போட்டது வந்து இன்னும் சிறப்பு சார். சார் உண்மையிலேயே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட குவாலிட்டி என்னன்னா, ஒண்ணு பண்ணா கூட அது ரொம்ப சிறப்பா பண்ண மாதிரி நீங்க சொல்லுவீங்க சார். ஒருத்தன் ஒண்ணுமே செய்யலனா கூட அது ரொம்ப சிறப்பா பண்ண மாதிரி பேசுவீங்க. அதான் உங்களோட. சோ அடுத்தடுத்து வர்றவங்களும் உங்களை பத்தி சிறப்பா சொல்றதுக்காக நான் அந்த விஷயத்தை விட்டு கொடுத்துறேன் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ஃபீட்பேக் கொடுக்கறவங்க கரத்தை தாழ்த்திட்டு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அடுத்து விவேகானந்தன் சார் பேசலாம் சார். அனைவருக்கும் உற்சாகமான நற்புலரி வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பிருத்திவிராஜ் சாரோட செஷன் சூப்பரானது. கண்டிப்பா வந்து இந்த ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்ன விதம் ரொம்ப சொன்ன மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு இடத்துலையும் அதை கடைசியா வரைக்கும் அந்த ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ண வரைக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்குமே அந்த குவாலிட்டின்றது இருந்தது. கண்டிப்பா நம்மளோட நம்மளோட தரம் என்பது நம்மளுடைய வார்த்தைகளில் எண்ணம் சொல் செயலில் இருக்கும். அதை வெளிப்படுத்திய வண்ணம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. சூப்பர் சார். விவேகானந்தன் சார் உங்க பேர் கொண்ட காலேஜ்ல தான் படிச்சிருக்காரு அவரு. தேங்க்யூ ஃபார் யுவர் நைஸ் ஃபீட்பேக். அடுத்து வீரசேகரன் சார் உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கலாம். சிவபாலன் சார் பேசி முடிச்சீங்கன்னா ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். முதல்ல நான் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கணும். சாரோட பேரு பிருத்திவிராஜன் இல்லையா? அத நம்ம உரிமையோட நட்புலரியின் பிரதிநிதி ராஜன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? ரெப்ரசன்டேட்டிவ், நம்மளோட ஃபுல்லா ரெப்ரசன்டேட்டிவ் பிருத்திவிராஜன், அதுதான் பிரதிநிதி ராஜன் வச்சுக்கலாமான்னு. இது எதுக்குமே ஒரு காரண காரியம் இருக்கும்பாங்க. இப்படி நான் ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு காரண காரியம்னா, ஒரு ரூபி கல்லை வந்து பிரசன்டேஷன்ல பைபிடியில போட்டாங்க. இது என்ன கல்லுன்னு சொல்லுங்கன்னாங்க. சார் ரமேஷ் சார் வந்து அதை மாத்திட்டு தெரியாம அதை வந்து என்னன்னு சொன்னாரு, அவரு ரூபி கல்லை வந்து பவளோன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறப்ப பிருத்திவிராஜன் சார் என்ன சொன்னார் தெரியுமா? நான் சரியா போல இருக்கு, நீங்க தப்பா சொன்னீங்க இல்ல, நான் ரூபி கல்ல சரியா தேர்ந்தெடுத்து போல, அதனால பரவாயில்ல சார். இந்த பண்பாட்டுக்காக எது கொடுத்தாலும் தகும்ல, இதுதான் நான் நினைக்கிறது. இல்ல சார் நீங்க கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்க சார், உங்களுக்கு தெரியல சார், இப்படி எல்லாம் சொல்றதுக்கு பதிலா நான் வந்து சரியா உங்களுக்கு புரியுன்னு சொல்ற பண்பாடு இருக்கா, இதையே நான் வந்து பெரும் பாக்கியமா நான் நினைச்சு
இதுல பயணிக்கிற, அதனாலதான் நான் சொல்றேன், இந்த நட்புணர்வுல பயணிக்கிறது பயன் மணியா இருக்குமாங்கிறதெல்லாம் இல்ல. அதெல்லாம் விட்டுட்டு இதுதான் பெரிய பயன், நற்பயன், இறை பயன். அதனால நான் அன்போடு வேண்டுவது, அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுதத்தை பருக தாருங்கள். நன்றி. வேற சார், சூப்பரான ஒரு ஃபீட்பேக். பிருத்திவினா நம்ம உலகம் நினைக்கிறேன், இல்ல ஏதோ ஒரு அந்த 5 பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு மிகப்பெரிய விஷயம். அதோட அவருக்கு பிரதிநிதி ராஜன் ஒரு விஷயம் கொடுத்துருங்க, சூப்பர். அடுத்த ராம சுப்பிரமணியன் சார் பேசுங்க சார். தேங்க்ஸ் சார். பிருத்விராஜன் சார் ரொம்ப அருமையான ஸ்பீச் எப்போதும் போல. 2 விஷயம் நான் கவனிச்சேன் சார், என்னால உள்வாங்க முடிஞ்சது. ஒண்ணு அந்த செட்டிநாடு கட்டடக்கலை அந்த காலத்துல எவ்வளோ குவாலிட்டியா கட்டியிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆனது இந்த குவாலிட்டிலங்கிறது நம்ம மெச்சூர் ஆயிட்டு இருக்கிறோமா இல்ல டவுன் கிரேட் ஆயிட்டு இருக்கிறோமாங்கிறது. எல்லா ஆஸ்பெக்ட்லயும், ஒரு கட்டுமானம் இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், நம்மளோட மெச்சூரிட்டி லெவல்ங்கிறது நான் எப்படி பாக்குறேன்னா, இதுல நம்ம ஏதோ பின்னோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்ப அந்த காலத்துல ராஜராஜ சோழன் அந்த மாதிரி ஒரு கட்டடக்கலை கட்டினாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்மளால அதை கட்ட முடிஞ்சதுங்களா? அதே மாதிரி ஒரு வீடு கூட அந்த காலத்து வீடெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப சிம்பிளா இருந்தது, ரொம்ப கம்பேக்டா இருந்தது. அது நமக்கு நல்லதாவும் இருந்தது, காசும் கம்மியா இருந்தது, எல்லாமே இதுவா இருந்தது. ஆனா இப்போ குவாலிட்டிங்கிற பேர்ல காஸ்டையும் ஏத்தி விட்டாங்க, ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இல்லாம இருக்குது. குவாலிட்டிங்கிற ஒரு வேர்டே ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணி இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்ததுன்னா ISO சர்டிபிகேஷன் வாங்கிட முடியுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. யார் வேணாலும் ISO சர்டிபிகேஷன் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஒரு 1 வீக்ல. இது கரெக்டான இது கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துட்டு இருக்குதுங்கிறத நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னொரு விஷயம் அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். ஸோ உங்களோட பெஸ்டா உங்களை யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க முடியாதுங்கிறத அதை நான் கவனிச்சேன். என்னைக்குமே நம்ம ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா பாக்குறேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. சூப்பரா குறிப்பிட்டீங்க சார். நோ தை செல்ஃப்னு சொல்லுவாங்க. நம்மளை பத்தி நம்ம சொல்றதை விட மிகப்பெரிய பெருமை இதுல இருக்கு. சூப்பரா இருக்கு. அடுத்து குரலின் நாயகன் லட்சுமி நாராயணன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. நண்பர் பற்றி அலசி ஆராய்ந்தார். அதை பின்னாட்களில் நம் இளமை பருவத்தில் இருந்து கொண்டு இன்றைய நாட்கு வரை சேர்த்தது அருமையிலும் அருமை. அவருடைய பெயருக்கு மட்டுமல்ல, அவர் குடும்பத்தில் ஒவ்வொரு பெயருக்குமே ஒரு காரணம் உண்டு. காரணம் என்ன என்று சொன்னால், அவருடைய தந்தையார் கணேசன் ஆசிரியர் அவர்கள் வரலாற்று பாடத்தை மிகவும் ரசித்து ருசித்து ஆழ்ந்து சுவாசித்து எடுத்தவர். அவர் அந்த காலத்தில் வரலாற்றை நாம் பாடமாக மட்டும் எடுத்துக்கொண்டிருந்தால் போதுமா, அந்த வரலாற்று நாயகர்களை அடிக்கடி நம் இல்லத்தில் பேசி பார்ப்போம், அழைத்து பார்ப்போமே என்பதற்காக வைக்கப்பட்ட பெயர்கள் தான் பிருத்திவிராஜன், அரிஸ்டாட்டில், ஜீவகன் மற்றும் மகேந்திரன். இவர்கள் எல்லாம் நம்முடைய வரலாற்றில், இலக்கியங்களில், புதினங்களில் மிகவும் பல ஆண்டுகள் வாழ்ந்து சாதித்த ஒவ்வொரு பெயரையும் தேடி தேடி வைத்து தன் பிள்ளைகளுக்கு அழகு பார்த்தவர். அதன் காரணமாக அப்பாவின் புத்தி ஒரு சில பிள்ளைகளுக்கே வரும். அதில் இந்த பிள்ளை பிருத்திவிராஜனுக்கு அதிகமாக வந்து அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை செயல் வடிவத்தில் செய்து முடித்து விட வேண்டும் என்று சிறிய வயதிலிருந்தே கங்கணம் கட்டி கொண்டு அதற்காக உழைத்தவர், பாடுபட்டவர், செயல்பட்டவர் என்று சொன்னால் அது மிகையல்ல. அதன் காரணமாகவே அவரால் சோழவந்தான் விவேகானந்தர் கல்லூரி சேர்ந்த காலத்திலும் சரி, பள்ளி காலங்களிலும் சரி, கல்லூரி காலங்களிலும் சரி, அதற்கு பின் அவரை பஸ்ஸில் டிக்கெட் வாங்கி ஏற்றி உட்கார வைத்து கோயம்புத்தூருக்கு அனுப்பிய காலத்திலும் சரி, உள்ள உறுதியோடு அவர் செயல்பட்டதன் விளைவாகவே தான் ஒவ்வொரு விஷயங்களையும் தரம் பார்த்து வாழ பழகி கொண்டவர். அதன் விளைவாகவே இன்று நாள் வரை